மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தனுஷ் அரசியல் வந்து நல்லா தான் இருக்கும். பட் விஜய் மாதிரி வர முடியாதுல்ல. இப்போ தளபதி விஜய் சாரோட சக்சஸ் பார்த்துட்டு நிறைய நடிகர்கள் வந்து அரசியல் வரலாம்னு பிளான் பண்றாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ விஜய் சாரோட இடம் வேற ஏதாவது ஆக்டர் கிடைக்குமா, இல்லை அவருக்கு ஆப்போசிட்டா நிற்கும்? இல்லை அவர் இடம் வேறு யாரும் எடுக்க முடியாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வர மாதிரி இருந்தால் வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. கமல்ஹாசன் வர ட்ரை பண்ணார். விஜய் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். ஏன்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம்? அவர் நம்ம தளபதி, மக்கள் நாயகன். இப்போ தனுஷ் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி அரசியல் வர மாதிரி சில பேச்சுக்கள்லாம் பரவலாக போயிட்டு இருக்கு. நானும் பார்த்து நியூஸில் பார்த்தேன். பட்டு மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்கோ அப்படி பார்க்கலாம். தனுஷ் அரசியலுக்கு வரணுமா இல்லை நடிச்சுட்டு இருக்கிறதே? அவர் நடித்த மாசு. மாசு. ஆமாம். அரசியலில் வந்தால் இதாகிடுவார். இப்போ இந்த கரூர் இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆமாம். ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் ரத்து பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது கரெக்டா இல்லையா? கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் ஆகும். இந்த ஏழை மக்களுக்கு யூஸ் ஆகும். கொடுத்தா நல்லா. ரத்து செஞ்ச காரணம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ன்றது நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு ஆமாம். அதை நம்ம அவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நஷ்ட ஈடு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம், அது நான் பெட்டராக இருக்கும். இந்த லைக் புவர் பீப்புள்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ படிக்க முடியாத இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த கரூர் இஷ்யூவில் இறந்து போன அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து விஜய் சார் கொடுத்துருவாங்க. அதை கவர்மெண்ட் ரத்து பண்ணிடுச்சு. ஸோ ரத்து பண்ணது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, 100% சரிம்மா. இப்போது நான்லாம் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் 15 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். ஸோ அப்போ நாங்களாம் அந்த லிஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல. அப்போ எங்களுக்கு என்ன அதில் யூஸ் இருக்குது? அப்போ எங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் அந்த மாதிரி டெத் ஆகிட்டா நீங்கள் கொடுப்பீங்களா? என்னோட கொஸ்டின் மார்க் இது இருக்குது. ஸோ எங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரோட வாரிசு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளோ லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, நிறைய போக்குவரத்து துறையில் இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இருக்காங்க, விஆர்எஸ் வாங்கினவங்களோட பசங்க இருக்காங்க, ப்ளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. எவ்வளோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது என்ன ரீசனுக்காக அவங்களுக்கு கொடுக்காம இவர் வந்தாருன்றதுக்கோசம் கொடுக்கலாமா? அதுதான் என்னோட கொஸ்டினே. என்னை பொறுத்த வரைக்கும் தப்புமா அது. ஸோ இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை தவிர வேறு என்ன கொடுக்கலான்னு? தாராளமாக உங்களுக்கு ஆல்ரெடி இது நிதி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் சைடு எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது உள்ள. ஸோ அதுபடி ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தப்புமா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஜாபுக்குன்றதுக்கோசம். அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப உண்மைக்குமே கஷ்டமான. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் இவர் ஆட்சிக்கு வரலை அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்குமா? அப்போ எப்படி? அப்போ நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் எதுக்கு அதை கொடுக்குறீங்க? அந்த கரூர் டெத்துக்கு போய் பார்க்கல, ஓடுனீங்க. இப்போ எதுக்கு அந்த கொஷின் மார்க்கோட அந்த ஒரு ஜாப்ன்றது எதுக்கு கொடுக்கணும்? தேவையில்லையம்மா அது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டு தான். நம்ம கொடுக்காமல் இருக்கிறது தான் 100% உண்மை. கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குடா. இப்போது 10 லட்ச ரூபாய் ஒரு இழப்பு உயிர் போயிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. அது தாங்க முடியாத ஒரு துக்கம்தான். ஆனால் அதுலேருந்து மீண்டும் அவங்க வந்து தான் ஆகணும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுபடி போனாலே ஓகே தான். ஆனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நிறைய பேர் அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு கொடுங்கன்ற நான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குமா, எவ்வளோ துறையில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம்ல. நன்றி. தனுஷ் இப்போ தான் அரசியலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2-3 நாள் தான் ஆகுது. அவர் அரசியலுக்கு வந்தால் விஜய் மாதிரி வரலான்னு பார்க்குறாரு. கண்டிப்பாக வந்தால் மக்கள் அவருக்கும் ஆதரவு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தனுஷுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. விஜய் அளவு இருக்குமான்னு. ஏன்னா விஜய், சூர்யா இவங்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாண்டர்டு தனுஷ் சார் இப்போ தான் இறங்கியிருக்காரு. இருந்தாலும் ரஜினியுடைய அவங்க மருமகனால கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. ஆமாம். விஜய் சாரோட சக்சஸ் பார்த்துட்டு நிறைய நடிகர்கள் வந்து அரசியல் வரலான்னு இருக்காங்க. அந்த வகையில் வந்து யாரெல்லாம் அரசியலுக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் வந்து இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வரணும், நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு இருக்காங்க. மக்கள் எல்லோரும் இப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறுப்பு தட்டுறதுனால அதனால் மக்கள் எல்லாம் இப்போ அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட விரும்பி வந்திருக்காங்க. ஓகே. அப்போ இப்போ விஜய் சாருக்கு கிடைச்ச மாதிரி சக்ஸஸ் மற்ற
ஆக்டர்ஸுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி இப்போ அஜித் சூர்யா அந்த மாதிரி உங்களுக்கு அஜித் சூர்யாலாம் வந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். 1-on-1 டைப் 1-on-1 டைம் டிஎம்கே மாதிரி இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அதில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு இப்போ இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து விஜய் சார் அறிவிச்சார், சிஎம் சார். ஆனா அதை வந்து கவர்மெண்ட் ரத்து பண்ணிருச்சு. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கவர்மெண்ட் ரத்து பண்ணல, கோர்ட் ரத்து பண்ணியிருக்கு. அதான் கோர்ட் ரத்து பண்ணி கோர்ட் ரத்து பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் வந்து ஆதரவு தான் கொடுக்குது. ஆக்சுவலி அதை உடனே என்னைய தப்பு சொல்றாங்க. திரும்பி நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்போ சமீபத்துல கரூர் இஷ்யூல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிஎம் சார் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் சொன்னாரு. ஆனா அதை வந்து கோர்ட் வந்து ரத்து பண்ணிருச்சு. ஸோ இது சரியா இல்ல தவறா? கோர்ட் எதுக்காக ரத்து பண்ணுன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருப்பாங்க, வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்கலாமே. இது வந்து யதார்த்தமாக கூட்டலில் வந்து நெரிசத்தில் வந்து இது பண்ணது. இவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? 10 வருஷமாக 12 வருஷமாக பதிவு பண்ணி வச்சுருவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. அதனால இது வந்து சரின்னு தான் நீங்க கண்டிப்பாக இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுக்கலாமே தவிர வேலை கொடுக்கறது வந்து இப்போதைக்கு அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் சிஎம் சார் வந்து எடுத்திருக்க ஒரு முடிவு கரெக்டான ஒரு முடிவுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நன்றி. ஏன்னா நாமளும் அந்த ஒரு அரசியலில் இருக்கிறதுனால, பட் நம்மளும் மதுரை மத்திய தொகுதியில் நமது வேட்பாளர் இருக்கார் முஸ்தபா விஎம்எஸ். அதனால் வந்து அவருக்கு தான் நம்ம முழு ஆதரவு கொடுப்போம். நம்மளும் விஜய் சாருக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவோம். எப்பவுமே போய் ஓட்டு போகிற மாதிரி தான் ஓட்டு போடுவேன். அவருக்கும் ஓட்டு போடலாம். ஆனால் தளபதி இருக்கும்போது அவருக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? வந்தால் நடிக்கிற வரைக்கும் நல்லா பார்க்கலாம், மாஸ் அது மாதிரி தான். அரசியல்னா அவருக்கு செட் ஆகாது தான். ஸோ அரசியலில் வந்து இப்போ தனுஷ் சாரா விஜய் சாரான்னு வந்தால் நீங்கள் விஜய் சார். விஜய் சார் தான் எப்பவுமே. இப்போ ஆக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அரசியல் வர மாதிரி இருந்தால் அடுத்து வேறு எந்த ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க நினைக்கிறீங்க? வந்து தனுஷ் வராரு, ராகவாரன்ஸ் வராரு. தனுஷ் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா சூர்யா வந்தால் நான் விஜய் கூட இல்லாமல் சூர்யா கூட ஓட்டு போடுவேன். ஆனால் சூர்யா வர மாதிரி தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக கரூர் ஸ்டாம்பீட்டில் இறந்தவங்களுக்கு வந்து விஜய் சார் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும், அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரத்து பண்ணது ஒரு இதுவும் இல்லை, கொடுக்காமல் இருக்கிறது நல்லா. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறது வந்து வேண்டாம்? நிறைய பேர் காம்படிஷன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா அது நிறைய பேசுவாங்க. அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சு வரும். ஸோ அது கொடுக்காம ரத்து செஞ்சது நல்லது தான். இது உழைக்கணும்ல மேடம். வந்தவொடனே விஜய் மாரி வந்து உழைக்க முடியாது. விஜய் மாதிரி உழைக்கணும், உழைத்தா தான் வேலை. அவர் 2 வருஷம் உழைச்சார், அந்த மாதிரி இவரும் உழைச்சாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லலாம். மக்கள் ஏற்றுக்கணும்ல. இப்போ தளபதி விஜயோட சக்ஸஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளும் நடிகராக இருந்து சிஎம் ஆகலாம்னு நினச்சி உள்ளே வராங்க. ஸோ அந்த மாதிரி பிற்காலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து நடிகராக இருந்து இந்த அரசியலுக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நடிகர் விஜய்க்கு அப்புறம் வேறு யாரும் நடிகர் அரசியலுக்கு வர மாட்டாது மேடம். ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணால் ஒரே ஆளுக்கு தலைன்னு ஒருத்தர் இருக்கார், அது ஃபியூச்சரில். ஸோ இது நம்ம தளபதி எப்படி படத்தில் இருந்து அது மாதிரி ஃபியூச்சரில் வரலாம். இவங்களுக்கு தான் டஃப் இருக்கும். ஆமாம், தனுஷ் சார் மாதிரி வந்தால் அதெல்லாம் டஃப்லாம் கிடையாது மேடம். அவங்களாம் வந்து சொல்ல முடியாது. வரட்டும், வந்து நின்று அவங்களோட திறமையை காட்டட்டும், எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு பார்ப்போம். தனுஷ் சார் வந்து அரசியலுக்கு வரட்டுமா இல்லை நடிக்கட்டுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது அவரோட இஷ்டம் மேடம். ஆமாம், அவர் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் வராதீங்க அரசியலுக்கு வராதுங்க. வரட்டும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அரசியலை பற்றி. பார்க்கணும். சரி, இப்போ இந்த கரூர் இஷ்யூவில் நடந்தது, அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிஎம் விஜய் சார் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ கவர்மெண்ட் ரத்து பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுமா இல்லை அவங்களுக்கு வேறு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? அவருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதோட இப்போ ஒரு சிஎம் சொல்கிறாருன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் வேலை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் வந்து இறந்தாங்க. அதனால் வந்து அவர் நினச்சானா ஒரு 10 கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ உண்டாய் கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி, இப்போ ராயல் என்ஃபீல்டு, இப்போ இத்தனை பேருக்கு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு கம்பெனிக்கு 10 பேர் வேலை கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறது ரெடியாக இருப்பாங்க. இவர் சொன்னார்னா கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் செத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க குடும்பத்தெலாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. சத்தியமான ஓட் பண்ண மாட்டோமா, எனக்கு ஐடியா இல்லைடா. இப்போ விஜய் சாரோட சக்ஸஸ் பார்த்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து அரசியலுக்கு வராங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிற்காலத்தில் வேறு யாரெல்லாம் அரசியலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்கடா, நிறைய பேர் இருக்காங்க. நேம்ஸ் எல்லாம் விஜய் சார் கிடைச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை, கிடைக்காதுமா. அது ஒரு ஃபேஸுன்றதுக்காக போட்டுட்டாங்க. அடிப்படையிலேருந்து அவர் வந்திருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது இது. ஸோ இப்போ எடப்பாடியார் வந்த மாதிரி, ஸ்டாலின் சார் அவங்க வந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு அந்த ரியாக்ஷன் இருந்திருக்காது. ஸோ நடித்து அது ஒரு இதுவாக கொண்டு ட்ரெண்டுன்ற மாதிரி இப்போ அந்த ட்ரெண்டுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி இது உழைச்செல்லாம் யாரும் ஓட் பண்ணல. ஸோ அதே ரூட்டில் வந்து வேறு ஏதாவது ஆக்டர்ஸ் வந்தாலும் அந்த இடம் கிடைக்கிறது சான்ஸே இல்லைடா, சான்ஸே இல்லை. இப்போ தனுஷ்
தனுஷ் சார் ரீசெண்டாக வந்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி தர மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாரு. கொடுத்தோம். இப்போ அவர் நடிக்கிறது பெட்டரா இல்லை அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்? அம்மா நடிக்கிறதே பெட்டர்மா. அதுவே அவங்க இன்கம் இருக்குமா, எதுக்குமா அரசியலில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. ஆக்சுவலாக சினிமாவில் அவங்க இருக்காங்க. ஸோ அது எதுக்கு இன்கம் தேடிட்டு இதில் வரணும் அரசியலுக்கு? எனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி அவங்களுக்கு இன்கம் இருக்குது, நல்லாவும் நடிக்கிறாங்க, அப்படியே அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. எல்லாம் ஆசைதாம்மா, பேராசை, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அவர் வந்தாருன்னா இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு கிடைச்ச மாதிரி அதே மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, பட் வாய்ப்பு குறைவு. இப்போ அதே மாதிரி வேற ஏதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா இப்போ தளபதி விஜய்க்கு கிடைச்ச மாதிரி இடம் கிடைக்கும்? முதல்ல இவர் வந்திருக்காரு, இவர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்க வரதை பற்றி பார்க்கலாம். தான் வெயிட் அண்ட் வாட்ச் தான். இப்போ கரூர்ல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு அண்ட் அதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்? பெருசாக எனக்கு தெரியலங்க அதை பற்றி. அரசியலுக்கு வரதா அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியலங்க. அதெல்லாம் ஒரு ஜோக் மாதிரி இருக்குது, காமெடியாக இருக்குது. அவர் பண்ணுறதெல்லாம் ஏதோ பண்ணணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அரசியலுக்குலாம் வேணாம் ப்ரோ, நீங்கள் நடிங்க, நல்லா நடிப்பீங்க, ஜாலியாக நடிச்சிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அரசியலுக்குலாம் வந்து இப்போ தளபதி விஜயோட சக்ஸஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவரோட இடம் வந்து வேறு ஏதாவது ஆக்டர்ஸ் கிடைக்குமா? எல்லோரும் தளபதி ஆட முடியாது தான், இருந்தாலும் அந்த இடம் ஆக்குபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நிறைய அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஆக்டிங் திறமை உள்ள ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தளபதியோட இடத்த கண்டிப்பாக யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கரூர் இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாங்க, அது வந்து இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணுமா கொடுக்கணும்? கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லைல்ல. அதுக்காக எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஊதியமாக கொடுத்துட்டிங்கனாலே போதும். நமக்கு அது கவர்மெண்ட் ஜாபாக கொடுக்கணுன்றதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது வேணாம் தான் நான் சொல்லுவேன். சேம் தான். அவர் இப்போ அரசியல் வருது, ஒரு அரசியல் வராரா வரலையாலாம் தெரில, பட் அது ஒரு தேவையில்லாத வேலை மாதிரி தான் ஆக்சுவலி தோணுது. அண்ட் அது லைக் இப்போது விஜய்க்கு அது பெருசாக கிளிக் ஆகிடுச்சு. பட் அதே இது வந்து இவர் கிளிக் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன கேட்டால் அது கிடையாது நான் சொல்லுவேன். சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியலுக்கு வர மாதிரி இருந்தால் வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினி ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டார். எனக்கு தெரில ஆக்சுவலாக இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சூர்யா கூட சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மேபி நிறைய பேர் வர்றதுக்கான ஓப்பனிங்ஸ் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இந்த கரூர் ஸ்டாம்ப் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு, அதை ரத்து செஞ்சுட்டாங்க. அது வந்து கொடுத்துருக்கணுமா இல்லை அது கொடுக்க? இல்லை ஆக்சுவலாக அது வந்து ரத்து செஞ்சது ஒரு நல்லதான விஷயம் தான். பிகாஸ் அதுக்காக லைக் படித்து இதில் வரதுக்கான வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஈஸியாக இவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். பட் அவங்க சைடில் லாஸஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அதுக்கான ப்ராப்பரான வேலை அது கிடையாது. ஸோ அதனால் கொடுக்காதது ரத்து தான். அது அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இட் வில் பி மோர் இதுவாக.